ஜெகத்தியத்தை கண்டு இன்புற இன்புற இன்புற்று இருக்க அகத்தியன் அனுக்கிரகங்கள் உங்கள் எல்லாருக்கும் சென்றடைய, எல்லாருடைய இல்லங்களுக்கும் சென்றடைய அகத்திய பெருமான் திருவடியை தொட்டு திருத்தால் பணிந்து வணங்கி எல்லாரும் வணங்கி நிற்கிட எல்லாரும் பெற்று நிற்பி அப்படிங்கிற அற்புதமான நிலைதனை அகத்திய வாக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி அகத்தியனை நம்ம மகிழ்விக்கும் போது அகத்திய பெருமான் எல்லாரையும் மகிழ்விப்பார். அதான் இங்கே சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவரை மகிழ்விக்கணும்னா இறைபணி செய்யணும், யுகமாற்ற பணி செய்யணும், நல்லவனாக மாறணும், தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்கணும், தன்னை போல பிறரையும் நினைக்கணும். இறைத்தன்மை என்பது அன்பு. அன்பை எல்லாரும் ஆயுதமாக வச்சு பணி செய்யணும். அன்பை ஆயுதமாக வச்சு பணி செய்யும்போது எத்தகைய ஆயுதமும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. எத்தகைய ஆற்றலும் அன்புக்கு முன்னாடி நிற்க முடியாது. இது ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ள வைக்கும், கொடுக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும், அனுக்கிரகம் பண்ணும், அற்புதம் பண்ணும், எல்லா நிலைகளையும் செய்யும். அன்பு அன்புக்குள்ள அத்தனையும் அடக்கும். சர்வமும் அடக்கும், சிவமும் அடக்கும், பிரபஞ்சமும் அடக்கும், எல்லாம் அடக்கம் அன்புக்குள்ள அப்படிங்கிற உயர்ந்த தத்துவத்தை நோக்கி இறை சபை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இறை தத்துவம், இறையோட தன்மை. அதே சபைத்தன்மையாக வச்சு சபையை அகத்திய பெருமான் உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட கலக்கணும்னா அந்த தன்மை வேணும் நமக்கு. ஏன்னா ஞானிகள், மகான்கள், யோகிங்கள் அவங்க பெரிய கோபக்காரங்க, ஆற்றல் உள்ளவங்க அப்படி இப்படிலாம் கிடையாது. எளியவங்க, எளிமையாக இருக்கிறதுனால அதனால தான் அவங்க அதை இந்த காவி ஏறின தூசு கட்டி அற்புதமான அந்த அந்த எளிமையான தோற்றத்தில், சிவ தோற்றத்தில் உலாவி வாராங்க. அதெல்லாம் எளிமையை கண்டு எல்லாம் பிரபஞ்சமே கிடுகிடுன்னு நடுங்குது. ஏன்னா எளிமைக்குள்ளே தான் வலிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எளியவர்கள்லாம் எல்லாம் ஏற்றம் மிகுந்து நிற்காங்க. எளிமையாக இருந்தவங்க தான் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்க. இகலோகத்தில் கூட ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தவங்க, அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், அவ்வளோ சம்பாத்தியம் பண்ணிட்டான், இத்தனை நிறுவனங்கள் வச்சுருந்துட்டான், அது அப்படி இத்தனை வருஷம் நாட்டாண்டுட்டான், அத்தனை வருஷம் நாட்டாண்டுட்டான் அப்படிங்கிற, இத்தனை எஸ்டேட் வச்சுருக்கான், இத்தனை மலைக்கு சொந்தக்காரன், இத்தனை பகுதிகளுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற விஷயங்கள் யாரோட விஷயங்களையும் வரலாறு மறந்து போயிடுச்சு. வரலாற்று பக்கங்களில் இருந்து கூட அவங்களோட பெயரை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் எளிமையாக வாழ்ந்த மாந்தர்களோட இகலோகத்தில் சொல்கிறேன், எளிமையாக வாழ்ந்த மாணவர்களோட பக்கங்களெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வர்றவங்க ஒவ்வொருவரோட மானிடர்கள் இதயத்திலும் மனசுக்குள்ளேயும் ஆணித்தரமாக பிரபஞ்சத்தில் எழுதி வச்சிருக்கு. அது எப்பவும் எங்கேயும் மாறாமல் இருந்துக்கிட்டு வருது. எளிமையே வலிமை, அன்பே ஆயுதமாக கொண்டு எளிமையில் அற்புதமாக வழி நடந்த சபையில் எல்லாரும் எளிமையாக இருந்து, அன்பாக இருந்து, இறை கருணையோடு இருந்து அகத்தியன் நினைக்கின்ற அளவுக்கு இருக்கையில் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இங்கே இறை சபையில் கொடுக்கப்படுது. எல்லா அனுக்கிரகங்கள் கொடுக்கப்படுது. வேண்டாங்க போது வேண்டியதெல்லாம் அவங்கள சுற்றி தூவப்படுது. எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப 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 இயல்புல வந்தடையுது. எந்த விதமான முயற்சிகளும் செய்யாத போது இறை சபை சீடர்கள் அதெல்லாம் கண்கூட கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இறைத்தன்மையோட அன்பே வடிவமா, அன்பே ரூபமா அகத்தியனை வணங்கி நில்லுங்க. அசைக்க முடியாத ஆற்றலோட இருங்க. எந்த விஷயங்கள் வந்தாலும், காத்தடிச்சாலும், மழை அடிச்சாலும், புயல் அடிச்சாலும், என்ன அடிச்சாங்க, அவங்க என்ன சொன்னாலும், இவங்க என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் இறைத்தன்மையோட அன்பா வளம் வர அகத்தியத்தோட அனுக்கிரகங்கள் நமக்கு கிடைச்சி நிற்கட்டும். எப்பவும் அவர் கொடுத்து நிற்கிறதுக்கு அவரோட திருவடியை மீண்டும் மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வணங்கி நின்று அகத்தியத்தை மகிழ்வித்து அகத்தியத்தின் அற்புதமான ஒரு சின்ன அந்த நிறைவான வார்த்தைகளை கேட்டு சற்சங்கத்தை முடிச்சுக்கிறோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. இகலோக மானிடர்கள் மனம் குளிர இகலோக நிலைகளில் உழன்று வருகின்ற மானிட நிலைகளுக்குள் இருக்கும் அத்தகைய கணங்களினுடைய மனங்களில் இருக்கும் வேற்று மாற்று நிலைகளை வேறறுக்கக்கூடிய அருள்ஞான போதனைகளை நாளிகை பொழுதுகள் தவறாது சூட்சமமாகவும் இயல்பாகவும் அற்புத நிலைக்குள் இருந்து ஆசிகள் வழங்குகின்ற பிரபஞ்ச மகா
அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆசானே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை சபைக்கு நல்ல ஆசிகள் வழங்குகின்ற பொழுது, இறை சபை சித்தனுக்கு அருளாற்றல் கொண்ட ஆசிகள் வழங்குகின்ற பொழுது, அவ்வாசிகள் அனைத்தும் அவன் திருவாய் மொழிகளின் மூலமாக சீடர்களுக்கும் இகலோகத்திற்கும் பரிசாக வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு நாளிகை பொழுதும் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைகள் தவழ்ந்தோடும் சிவசபையை நாடி வந்து அமர்ந்து பல்வேறு பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ பேராற்றல் கொண்ட நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொள்கின்ற சீடர்கள் சபை நோக்கி வர இயலாத காலங்களிலும் சபை நினைவோடு வலம் வருகின்ற பொழுது இவ் அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற சீடர்களோடுதான் சற்சங்க பெருவிழாவில் அகத்தியன் அமர்ந்து உரையாடுகின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அவ்வாறு ஒவ்வொரு சீடனும் அவன் தவம் இருப்பது சபையில் தான், இல்லத்தில் அமர்ந்த பொழுதும் அவன் வளம் வருவது சபையில்தான், சித்தனோடுதான் இகலோகமதில் வளம் வருகின்றார்கள் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய. அவ்வாறு வளம் வருகின்ற ஒவ்வொருவனும் பிரபஞ்சத்தை கண்டு, பிரபஞ்சத்தில் வளம் வருகின்ற மாற்று நிலை கொண்டோர்களை கண்டு, மாநிலர்களை கண்டு, வேற்று நிலை கண்டு, எத்தகைய அச்சமும் சலனமும் சந்தேக நிலையும் கொள்ளாது தைரிய நிலையோடு ஞான நிலையோடு வளம் வர வேண்டும் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும். ஓம் அகதீசாய நமக. இறை சிந்தனையே உள்ளுக்குள் இருந்து உரையாட வேண்டும். இறை சிந்தனைக்குள் இருந்து வருகின்ற வார்த்தைகளே வர வேண்டும். தன்னுடைய அடியால் நிலைமனதில் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் தவம் இருக்கின்றான் என்ற நினைவோடு, என்ற நம்பிக்கையோடு வளம் வருகின்ற பொழுது, ஆற்றலோடு வளம் வருகின்ற பொழுது, எத்தகைய ஆற்றலும் உன்னை சூழ்ந்து வருவதற்கும் தங்கள் இல்லங்களை சூழ்வதற்கும் எத்தகைய நிலைக்கும் இடமில்லை என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கும். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலையாய் ஏகதசி பெருநன்னாளிலே அவதார கணங்களோடு அவதார சித்தன் தவம் இருந்து ஆற்றிய அற்புதமான தவ பேராற்றல் கொண்ட அத்தகைய ஏற்றம் கொண்ட நீரானது இயல்பு கொடிமரத்திற்கு தாரை வார்க்கப்படுகின்ற பொழுதே அது பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கப்படுகின்ற சீடர்களின் இல்லங்களிலே அத்தகைய அபிடேக நிலைகள் சென்று சேருகின்றது சிவமகா வாழை சித்தன் வடிவில் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய. அத்தகைய நிலை கொண்ட சபைதனிலே பூஜை கண்டவனே சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் நல்ல ஆசிகள். ஓம் அகதீசாய நமக. உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி அற்புத பிரபஞ்ச மகா சபையின் சீடர்களுக்கு பேராற்றல் கொண்ட ஆசிகள் உமது கரத்தின் மூலமாக வழங்கி நீர் வழங்கும் திருநீற்றில் கலந்திருக்கின்ற அற்புதமான பாசான நிலைகள் அவரவர்களுக்குள் இருக்கும் ஆற்று நிலைகளை, உடல் நல குறைகளை வேறு இருக்கின்ற அற்புத நிலையோடு வளம் வருகை என்று நல்லாசிகள் வழங்கி நிறைவு செய்து, சித்தனே நல்லாசிகள் வழங்கி நிறைவு செய்து அமர்கின்றோம், உரைக்கின்றோம் உங்களுக்கு ஒரு ஆகமம். சிவமகா வாழை சித்தன் திருக்கரத்திலிருந்து ஒரு வினை தீர்க்கும் கனி பெற்று வடக்குவா செல்வியினுடைய ஆலயத்தை உள்ளிருந்தவாறு 3 முறை வலம் வந்து அங்கு சிவமகா வாழை சித்தன் நாமம் கூறி வணங்கி அத்தகைய ஆலயத்தின் திருவாயிலில் நின்று மூன்று சிறுபிடி மண்ணெடுத்து ஒரு வெண்மை துணியில், மஞ்சள் தோய்ந்த வெண்மை துணியில் வைத்து 3 கைப்பிடி மண்ணெடுத்து சிவகூரை தலம் முன்வந்து 3 கைப்பிடி மண்ணெடுத்து இயல்பு கொடிமரத்திற்கு பின் சென்று அங்கிருந்து 3 கைப்பிடி மண்ணெடுத்து அத்தகைய துணியில் வைத்து அத்தகைய வினைதிருக்கும் கனியோடு இறுக கட்டி உமது இல்லத்தின் திருவாயிலில் இன்று அந்தி சாயும் வேளையில் அதனை உமது இல்லத்திற்கு நேராக அது இருக்குமாறு அமைத்துக் கொள்ள அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் சிவமகா வாழை சித்தன் திருக்கரத்திலிருந்து ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். எத்தகைய நிலை கொண்ட வேலைதனிலும் சிந்தைதனில் இருக்கும் விடாப்பிடியான சிவமகா வாழை சித்தனுடைய தவ பேராற்றல் உனை பிடித்து இருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார். அத்தகைய ஆற்றலுக்குள் எவ்வாற்றலும் உள்ளில்லை என்று அகத்தியன் ஆசிகள் வழங்கி அத்தகைய வினை தீர்க்கும் கனி அத்தகைய தலத்தில் இருக்கின்ற காலம், அது சுருங்குகின்ற காலத்தில் உன்னுடைய நினைவு சிவமகா வாழை சித்தன் நினைவோடு கலந்திருந்து அத்தகைய நினைவே தொடர்ச்சியாக உமக்குள் இருக்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஆனந்தப்படுத்திய அகத்தியரை ஆனந்தப்படுத்த சங்குலி நாதவழி பெருக்கி அமர்வோம். ஓம் அகதீசாய நமக.
ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமோ நமக. இன்புற்று வாழ்க.